சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர். ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. சாமி கிட்ட விளக்கேத்தி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு. சரிம்மா. என்ன வியட்நாம் வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது? டே பாபு, என்ன விஷயம்? கண்ணாடி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிச்சு. எதுக்குடா அடிச்சது? 119 மார்க் வாங்கியிருந்தான். அது அழிச்சிட்டு 91 எழுதிட்டான். ஏன்டா அப்படி எழுதுன? மாத்த சொல்லி ஐடியா கொடுத்தது இவன் தான். நீ ஏன் ஐடியா கொடுத்தது? ஐடியா கொடுத்தது நான் தான். இதோ இந்த குண்டுதான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துச்சு. நீ ஏன்டி அம்மாட்ட மாட்டி விட்ட? பின்ன மெச்சுக்குவாங்களாக்கும். படிக்காம பசங்களோட சேர்ந்து கோலி குண்டு விளையாடுறது, பரீட்சையில மார்க்கும் குறைச்சலா வாங்கிட்டு அதுல திருட்டுத்தனம் வேற. ஏய் இருடி, நாளை காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க சைட் அடிக்கிறாங்கன்னு என்ன துணைக்கு கூப்பிடல, அப்ப பேசிக்கிறேன். ராதா, ராதா, பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. ஏன் இந்த மௌனம்? என் மேல் கோபமா? உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியாம்பட்ட என் மேல் கோபமா? பேசு ராதா, பேசு. தொடாதீர்கள், எனக்கு உங்கள் மேல் கோபம். ஆஹா, கோபத்தில் கூட உன் கொபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது. உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். நீதான் எனக்கு உலகம். இந்த வானம், தென்றல், காற்று, நிலம், நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன். என் மனம் உனக்கு புரிகிறதா? ஏன் மௌனம்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் நல்லா இருக்கு மட்டும்தானா? வேற என்ன பரிசு வேணுமா? இந்தாங்க உங்க கர்ச்சீப், எம்ப்ராய்டிங் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதையே அருள் பரிசா வச்சுக்கோங்க. அண்ணா, என்னடா நான் எழுதிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறேன்? 20 பைசா வேணும். போட. அவன் 10 பைசா பீடி சிங்கனான மாடுது. போட. இல்ல, எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். அதுக்குதான் பஸ் காசு. மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு?
எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா, எங்க அம்மா தரவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு. ஏய், நீ வெளியில போயிரு. யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தா என்கிட்ட சொல்லு. என்ன? சரியான ஆள்பா. நான் 20 பைசா கேட்டா கத்தினையில எங்க அக்காவுக்கு மட்டும் 30 ரூபாய் திருடுறியா? சரி சரி, நான் உனக்கு 50 பைசாவே தர்றேன். ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சரி போலாம். ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல. என்னடா புகையுது? சிகரெட்டா? அழகப்பா, 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய், காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய், இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன். என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டேன்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா வெறுതെ எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா, ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க சொல்றேன் கேளு சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்கும், யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு செவரியும் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல. மூதாவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா. என்ன சார் இந்நேரத்துல இங்க நின்று இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளு வரும், அதான் பூவோட செட்டப்பா நின்னுட்டு இருக்கேன். என்ன சார் இது? என்னதான் உங்க ஆளா இருந்தாலும் இந்நேரத்துல இங்க வந்து பாப்பாங்களா? அட பைத்தியக்காரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அந்தி சாயும் வேளை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தி அட பைத்தியக்காரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா
அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா ஏங்கிட்டே காத்துட்டு இருப்பான். ஏடா வேலை முடிஞ்சதா? என்னடா அர்த்தம்? வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான்னு இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. இங்கேவா? அட இந்நேரத்துல யாரா பார்க்க போறாப்பா? ஏப்பா, உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. யாராவது கிறுக்கு பயலா இருக்கிற ஆத்திரத்தை அடக்கலாம்னு அடக்கலாம்டா, இதையெல்லாம் வந்து அடக்க வாடா, டேய் வாடா, உள்ள வாடா, உள்ள வாடா.